அதாவது நேத்து வந்து என் வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டு இருந்தேன். நேத்து வந்து 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனேன்ல, ஆளு என்னாச்சு? ஒரு விஷயமா போயிட்டு என்ன விஷயமா? அருமையான பிள்ளை, எப்படி சூப்பரான பிள்ளை, எப்படி வீட்டு வேலை நல்லா செய்வாளா? தங்கமான பிள்ளை. என் வீட்டு வேலை நல்லா செய்வாளா? பச்சை இருப்பா. என் பண்டத்தை நல்லா கழுவாளா? உன் மண்டை கழுவுறதுக்கு நான் ஒருத்தரே போதும். என் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு கேட்டேன். உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் கழுவா? ஆமா. ஒரு பெண்மணி இருந்தா கேக்குறேன். ஆமா. அருமையான பிள்ளை, சூப்பரான பிள்ளை. எப்படி பச்சா இருப்பா. எப்படி அழகா இருப்பாளா? என்ன அழகா இருப்பாளா? உன் அழகெல்லாம் என்னத்துக்கு? அப்படியா? நீங்க இருக்கிற சனத்தோட கலரை போட்டுக்கிட்டா அவ கலர் எல்லாம் தோத்து போயிடணும். இந்த கூட்டத்துல யாரும் அவ்வளவு அழகா இல்ல. அவளாட்ட அழகு ஒருத்தர். அப்புறம் இங்க இருக்கிற பிள்ளைங்களை என்னாச்சு? இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்னத்துக்கு ஆகணும்? அவ இருக்கிற கலருக்கும் அவன் நடக்கிற நடைக்கும் என்ன உலக ஐஸ்வர்யாட்டு இருப்பாளா? 2 எலும்பு 2 கிலோ கறி. ஏனா இல்ல உலக ஐஸ்வர்யாட்டு இருப்பாளா? அந்த ஐஸ்வர்யாயும் தோத்து போயிடணும். அவ்வளவு அழகா? ஆமா. சரி, அவ பேரு என்ன? உலகலைக்கு ஐஸ்வர்யா தங்கச்சி டயானா. டயானா. ஆமா. சரி, என் வீட்டு வேலை நல்லா செய்வா. அருமையா செய்வா. சரி, கூட்டிட்டு வா பாக்கலாம். அப்படியா? ஆகட்டும். அடி ஒரு பந்து அடி போட்டுலாம். வெத்தல போடு. காமெடி பண்ணாம வாய அழகா உண்டு. மேகா 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 அழகா கவர்மெண்ட் எடுத்துடலாம். சுருக்கு பையே பொட்டு கிடையாது. அம்மா அங்க யாரும் இல்ல.
போடு. ஐயோ ஐயோ பிடிச்சது எல்லாம் பிடிச்சது நீ மண்ணா வந்து போடு. ஆனா மறு வச்சு மண்ணு வச்சு ஆனா மறு மண்ணு வச்சு அவ்வளோதான் யாரு அதான் பைத்தியம் சூப்பர் அழகுனா அழகு அப்படி ஏண்டி அது போய் முத்த கொடுக்குற கொழாயில கரும்புல வந்து ஏண்டி அவுட்டுக்குள்ள ஐடுக்கு வருவியா இல்ல இரு நான் வரேன். ஏய் முண்டா இந்த லைட்டு பார்த்து கொஞ்சற இந்த லைட்டு பார்த்து ஏசற ஏன் என்ன காரணம் என்ன விஷயம்? அதுவா அதுதான் என் கள்ள புருஷன். நல்ல புருஷனா? ஆமா. சரி, இது யாரு? இதுவா ஆ. இதுதான் எனக்கு தா ஆ. வாகரம் ஒரு புடகாலி முறை ஏப்ரல் சுத்தம் நத்தினா சத்தக்கு போயிடுவாடா. இதுதான் எனக்கு தாலி கட்டு புருஷன். ஏண்டி? வாகரம் ஒரு புடகாலி முறை எப்படி ஏய், ஏபிர ஏபிர அலஞ்சிட்டா ஏய், இருடியே. ஏண்டி 1000 தான் இருந்தாலும் கள்ள புருஷன் விசுவாசி வழியா ஓடி போயிடுவான். உன்னை தொட்டு தாலி கட்டணும் தான் இது வரல உன்னை வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறான். அவனை கொஞ்சாம இவனை கொஞ்சிக்கிட்டு இவனை வந்து ஏசிட்டு இருக்கிறியா என்ன காரணம்? எதனால கேக்குற? அவன் வந்து காட்டு வேலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து எல்லாமே செய்யறான். ஆனா நல்லா பண்றான். ஆமா கள்ள புருஷன் எல்லா வேலையும். ஆமா சரி சரி. இவன் குடிச்சு போட்டு வந்து அப்படியே மலத்தி பிடிச்சு அப்படியே படுத்துக்கிறான். குடிச்சு படுத்துக்கிறாடா. ஆமா ஆமா சரி அதெல்லாம் போகட்டும். இது யாரு சென்டர்ல? இது யாரும் தெரியாதா? யாருமா? ஏம்ரே இல்லடிக்கா யாருமா அது? இது எனக்கு தெரியாதா? யாரு? இதுதான் மாரகுடி பூஜேரி. அவர்தான் கங்கணம் கட்டிருப்பாரு. அவரு கங்கணம் தான் கட்டிருப்பாரு. அதனாலதான் அவர் மேல கட்டி வச்சிருக்கிறேன். அதனாலதான் மேல கட்டி வச்சிருக்கியா? ஆமா கங்கணம் நோம்பி முடிஞ்சு அவுத்த பிறகு நானும் கோயில் பூஜாரியும் போய் முள்ளுக்காட்டுக்குள்ள நாளைக்கு ஆடுவீங்க. சரி ஏபிமான தலை சுத்த சக்கலாத்தி ஏபிமா நெபுக்காடு போட்டு அழுத்த தூக்கி அழுத்து. ஏண்டி எதுக்கு வந்தா? ஆமா என்ன வேலை பட சொன்னியா விட்டியா? 10 வருஷத்துக்கு பொண்டாட்டிலன்னு கூட உன்னை பக்கத்தால போட்டு படுக்க மாட்டேன். பக்கத்தால போட்டு படுக்க மாட்டேன். பெட்ரோல் போட்டு படுத்துக்குவேன். என்ன வேலைக்கு தானே? நல்லவடா. ராணியம்மா வந்திருக்குது. ராணியம் எத்தா
ஆடியம்மாவா? ராணியம்மா அட ராணியம்மாவா? ராணியம்மா வந்திருக்குது. அதனால எப்படி போற? ராணியம்மா கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறா. அதனால அப்படியே சிரிச்சு மெனிக்க போற. அப்படியே சிரிச்சு முகத்தோட போற. உடனே உனக்கு கொடுப்பாங்க. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. வா வா போலாம். எங்க அழகா இருக்கு. அழகா குட்டமாயின அழுப்படாயா ஏய் சொல்லு வந்து சசிக்கு பாக்குற பொண்ணு. பொண்ணா இது? தேவதை. தேவதை. பொட்டு பாரு, பொட்டு பாரு. ஏவிமா எதுமா போய் பொக்குது. ஏமா ஏன்னா ஓய் ஆளு வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டல போச்சுனா அண்ணானு கூப்பிடுறேன். பட்டி ஃபோன் பண்ணும்போது எப்படி கூப்பிடுறேன்? அதாவது என் வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டிருந்தல்ல, ஆளு என்னாச்சு கூட்டிட்டு வந்தியா இல்லையா? புராண பிள்ளை நல்லா என் வீட்டு வேலை செய்வாரல்ல. ஏமிரா அருமையான பிள்ளை. சரி ஏமிரா பிள்ளைக்கிறா. ஆ, அவன் கிட்ட போய் பேச. எப்படி எப்படி ஏமிரா? ஏமிரா ஏமிரா ஏவிரா எம்மாடா அம்மா பொண்ணு அதிகமா நீ வா. இல்ல ஏலசா பொங்கல் ஏ மத்தாளா, ஓய் ஆளு என்னாச்சு? அருமையான பிள்ளை. எங்க? பொங்கல் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்ற பேச்சு கேட்கலாம். இல்லைங்க டேய் ஓய பரதேசி கிட்ட போறோம். பார் கூடுமன திட்டாலே. ஏமா அருமையான பிள்ளை. எப்படி? என் பிள்ளைதான். உன் பிள்ளையா? நீ என்ன பத்தியா? என்னோட பிள்ளை. தானே சொல்லு என் பிள்ளைன்னு. என்னோட பிள்ளைமா. எப்படி? ஆனா நான் தான் பெற்றேன். சரி, உன் பிள்ளை வீட்டு வேலை செய்வாள்ல, அருமையா செய்வா. என்ன கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன். ஏமா பாரு ஏமிரா ஏமா ஏவிரா ஏ மத்தாளம், ஓய். நீ போய் உட்காரு. சரி, இல்ல உன் பிள்ளை என்னன்னு கூப்பிடணும். ஏமிரா ஏமிரா ஏவிராவா? நான் ஆடிச்சே முண்டியா தண்ணிச்சு போட்டாங்க. என்ன சொல்றேன்னா வேலை இல்லாத பொருசா அடிச்சு வச்சுட்டாலும் பூன்னு வந்துட்டா. ஆமா உனக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. ஐயோ, அக்கா, உனக்கு சிரிக்குமோ சிரிக்கல. இது கதை உள்ள நாடகம். கோமாளி காலம் உடைச்சா சரியா பேர் நினைக்கிறேன். ஏவிரா ஏ மத்தாளம், ஏமிரா ஏமிரா நான் லவ்க்குன்னு வச்சு விடுல. நாட்டு மகாராணி அம்மா இருக்கு இங்க நில்ல. பிறந்துட்டு நாய் போட்டு அப்படியே நாட்டு மகாராணி அம்மா இருக்குது. நீயே புரிச்சு அடிச்சுட்டான்னு கோஜி வந்துட்ட. வேலை எல்லாம் திரியிற. நாட்டு மகாராணி அம்மா கூட்டு வந்துக்கிறேன். நல்லா சிரிச்சு முகத்தோடு நல்லா கலகலகலன்னு போ பார்க்கலாம். நான் திருச்சி போல மறைச்சி போல. நீ போய் மத்த சொல்லுங்க, நான் போய்க்கிறேன். ஓஹோ ஏ மத்தாளம், ஓய்
ஏமிரா அந்த காலடா டொயானால டொயானா ஓ அக்கா அக்காடு கூப்பிடு யாருமே உனக்கு அக்கா கூட பிறந்தனா அக்காவா ஓ பெரியம்மா ஏன் உன் பெரிய பொண்ணு நான் வச்சுட்டு இருந்தேன் ஓ கலா அந்த வேலைக்கு போக மாட்டேன் அந்த வேலைக்கு போவாதா அது சரிப்பட்ட அதுக்கு இல்ல ஏமாத்தாலும் ஓ அக்கானு கூப்பிட்டாலும் சண்டைக்கு வரா பெரியம்மா கூப்பிட்டாலும் சண்டைக்கு வரா என்னன்னு கூப்பிடுறது திருட்டு முண்டா சளிமுக்கி தேவடியா தட்டுவனா பீடிச்சு பீட்ரூட் கேரட் கொத்தமல்லி புதினா தலை அப்படிலாம் வச்சிருக்காங்க ஒரே டைலாக் போகுது இது வச்சு ஓட்டி ஓட்டியா பொழைக்க மாட்டேன் நீ பொம்பளை தானே அதுல என்ன சந்தேகம் பாத்துக்கோ பொம்பளைன்னா அடக்க தொடக்கமா இருக்கணும் இப்படி சும்மா அவுத்து போட மாடாட்ட திரிக்க கூடாது அடக்க தொடக்கமா வேணா போய் தீப்பொண்ணு சுடுமா முண்டா அப்படின்னா என்னது அடக்க தொடக்கமா பாத்து பொம்பளைனா சீலை எடுத்து முன்ன சனத்தை மூடு எனக்கு ஆமா அவ சொன்னா நான் மூடி விட்டு போறேன் மாமா ஏண்டி கூத்து பாக்குற சீலைய போட்டா உன் கள்ள புருஷன் வந்து கூத்து பாப்போம் நீங்க கூத்தாடுறதுக்கே கள்ள புடிச்சு வர வந்து ஆனா சீலை எடுத்து மேல போட்டு தொலை என்ன சொன்னா போட்டு சைடுல கை வை வெச்சா ஏய் பின்னாடி புகை வந்துரும் ஆமா ஒரு சீலை எப்படி கட்டணும் தெரியுதா நல்லா சீலை எடுத்து நல்லா அப்படி போட்டு இப்படி போட்டு நல்லா சுருட்டி கட்டு அப்படி போட்டு இப்படி ஆமா அப்படி போட்டு இப்படி போட்டு போட்டு எத்தனை பாட்டு வேணும் ஏய் என்ன என்னடி என்ன என்னடி தத்தன பயந்து நினைக்கிறியா ஏவிசா அப்படின்னா என்ன என்னடி ஏய் என்ன அடி என்னடி நல்லா இருக்குது நாயா என் சீல் லட்னா சாயமா அப்படி இருக்குது உன் கதையை கேட்கறதுக்கு கத்தாலையா கத்தாலையா இவ காதல் இருக்கிறதெல்லாம் பித்தலை என்னடி கப்பாய் புகுது என்னடி என்னது ஒப்பன ஓடி என்ன கேளி பித்தான கள்ளி வரவுக்கு போனாளா பித்தான கள்ளி வரவுக்கு போனாளா அது கத்தல் கொத்தல நாடு மாறிக்கு உனக்கு மட்டும் தெரியுமா அக்கா நீ மகனி எத்த போடுமே அக்கா நீ மகனி எத்த போடுமே நான் சத்தோட சுத்தி மாங்க எத்த போடுமே சுந்தரி சொரக்கறுக்க போனாளா சுந்தரிக்கு சொரக்கறுக்க போனாளா அதுல பந்தர படுக்கணிச்சாமா என்னடி 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 என்ன ஏய் ஏய் என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன ஏமிச்ச கொய்யாக்கா சொன்னது ஏமி என்ன இதெல்லாம் புதுசு புதுசா கத்துவா நான் தான் ஒரு பெண்ணுங்கிற தெரியாத உனக்கு தெரியாத சரி இவ்வளவு அழகா இருக்கறல்ல உன் பேர் என்ன என் பேரா ஆமா என் பேர் தான் மினி பஸ் மினியம்மா இந்த பேரை உனக்கு எப்படி வச்சாங்க யாரு வச்சாங்க ஆனா எப்படி வச்சான்னு கேக்குற ஆமா
நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரு. சரி 3 பேர் என்னென்ன பேரு? என்னென்ன பேரு? ஆமா. என் பேரு மினிமத்து மினியம்மா. எங்க அக்கா பேரு டவுன் பஸ். சரி. எங்க சின்ன அக்கா பேரு ரூட் பஸ். சரி. எல்லாம் பஸ்ஸாவ வச்சிருக்காங்கல்ல. இந்த பஸ்ல எந்த ரூட்ல ஓடுது? எந்த ரூட்ல ஓடுது கேக்குறா? எங்க அக்காவுங்க பஸ்ல இந்த மாதிரி தார் ரோட்ல ஓடுது. சரி உன் பஸ்? என் பஸ் எங்க ஓடுது கேக்குறா? எங்க ஓடுது? கம்மங்காடு சோளங்காடு சந்து பொந்து அவசரத்துக்கு விவசாய காட்டுக்குள்ள ஓட போவோம். அப்படியா? என்ன டயர் போட்டிருக்கிற? நீங்களும் என்ன டயர் போடுவீங்க? நாங்க எம்ஆர்எஃப் இந்த மாதிரி டயர் போடுவோம். எம்ஆர்எஃப் டயரா? ஆமா. நீங்களும் அந்த டயர் போடுவீங்க. நாங்களா கான்பூர் கோதத்தோல் போடுவோம். சரி அதையா போடு. இதா இந்த ரூட்லயே உன் வண்டி போனா வச்சுக்க. திடீர்னு டீசல்ல காலைய போயிட்டு எங்க அடிப்பா? நீங்களே எங்க அடிப்பீங்க? நாங்க பங்கல் அடிப்போம். நாங்களா பிங்கிள் அடிப்போம். அதறியாடி. சரி உன் வண்டிக்கு டிக்கெட் எவ்வளவு? டிக்கெட் எவ்வளவு கேக்குறா? நான் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் 5 ரூபா 10 ரூபா. யார் இந்த பையன்? ஆமா. சரி. ஆமா. ஆமா. சரி அந்த மாதிரி மைனர் பசங்களுக்கு எல்லாம் 500 ரூபா 1000 ரூபா. சரி. ஆமா. இல்ல கேக்குற ஏண்டி? அப்புறமே 5 ரூபா 10 ரூபா. இரு. அப்புறமேட்டு நான் இங்க வந்துக்கிறேன் மாமே. எந்த மாமா? அந்த பக்கத்துல இவங்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் இல்லாம பஸ்ல ஏத்த மாட்டேன். அப்படியா? ஏண்டி தெரியாதான் கேக்குறேன். இந்த சின்ன பசங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா. அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபா. ஏன் அவங்களுக்கு மட்டும் 2000 ரூபா? ஏன் எதனால கேக்குற? எதனால என்ன காரணம்? இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் வண்டியில ஏறி ஸ்டேரிங் பிடிச்சா வண்டி சரியா ஓட்ட தெரியாது. சரி. இப்ப 6 அடிச்ச மாதிரி பாப்புன்னு 6 அடிச்சு இறங்கிக்குவாங்க. ஆனா இவங்க மைனர் என்ன பண்ணுவாங்க? வண்டியில பஸ்ல ஏறி உட்கார்ந்தா போதும். காட்டுன்னு பார்க்க மாட்டாங்க, மேடுன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படியே இந்த காலத்து யூத் பசங்க. யூத் பசங்க இல்ல, யூத் பசங்க. காது எப்படி கேக்குது? இவங்கெல்லாம் வண்டியில ஏறி ஸ்டேரிங் பிடிச்சு உட்கார்ந்தா போதும். அப்படியே பொச்சு புகை முட்டலும் குரு சொல்லுவாங்க. அப்படியா? சரி அவங்களுக்கு மட்டும் 2000 ரூபா. ஏன் அந்த மாமன் மட்டும் 2000 கேக்குறேன்? 2000 ரூபா என்ன காரணம்? அவங்க பஸ்ல ஏற மாதிரி சும்மா ஏற மாட்டாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குற? இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட் கோட்டத்துக்கு போவாங்க. கவர்மெண்ட் கோட்டத்துக்கு போய் எதுக்கு போவாங்க? என்ன காரணம்? அந்த மானங்கட்ட மானி ரேட் எடுத்து குடிச்சு புட்டு. ஆமா சரி. மானங்கட்ட மானிட்டு எடுத்து குடிச்சு புட்டு அப்படியே தெல்லாடிட்டு அப்படியே பஸ்ல ஏறி உட்கார்ந்தா அப்படியே லொடக்கட்டி மூடக்கட்டி லொடக்கட்டி மூடக்கட்டி அப்படின்னு ஓட்டுவாங்க. அப்படியா? 2000 ரூபா. அப்படி அப்புசா? ஏய் பொம்பளை பா கூளையா இருக்குது. வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கலாம்னு நினைக்காத. மோசமான பொம்பளை நானு. என்கிட்ட வாய் உள்ள வச்சு நாக்கு உள்ள வச்சு பேசு. அதாவது தினமும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல. விளையாடலாம் அப்ப இல்ல விளையாட்டா? வா. பெண்ணாய் பிறந்த தாய்மார்களும் சிறியார் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு ஓம் சக்தி சட்டு சார்பா குழுராக மனமார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த யாரும் நம்ம செல்வம் ஐயா அவர்கள் யூடியூப் சேனல், அதாவது இந்த கலை அழியக்கூடாது, மேலே மேல இந்த கலர் வளரணும் என்று சொல்லி பனியென்று பாராமல் குளிரென்று பாராமல் இன்றைக்கு நம்ம நாடகம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. யாரு? செல்வம் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்ல மித்த சேனல்கார எல்லாம் எடுப்பாங்க. நம்ம செல்வையா அவர்கள் விடிய முழு சேர்ல உட்கார்ந்து அப்புறம் கையாலேயே நல்ல தெளிவாக வீடியோ எடுக்கிறாங்க. அதனால இந்த செல்வம் தெருக்கூத்து வீடியோ, அதாவது அவர் யூடியூப் சேனலுக்கு அனைத்து மக்களுக்கும் அதாவது லைக் கொடுத்து சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்களையும் அனைவர்களும் கேட்டுக்கொள்கிறேன். ராமோதயம் உங்கள் முன்னோர்களை கலைத்து உங்களுடைய எம்ஜிக்களை எதிர்கணியாக நின்று அதாவது ஏழ்மணியன் தங்க கோபுரம் எவ்வாறு ஓங்கி வளரதோ அவ்வாறு வளரும் ராமோஜயம். அது மட்டுமல்ல, இது என்ன ஊரு? எம்ஜிஆர் நகர். அதாவது எம்ஜிஆர் நகரா நம்மளுக்கு ஒரு சொந்த
அதாவது சாணத்திலேயே சிறந்த தானம். எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாது. அதனால சாணத்திலேயே சிறந்த தானம். போதுன்ற சாணத்திலேயே அன்னதானம் மட்டும்தான். அன்னதானம் உள்ளத்த நல்ல உள்ளங்களுக்கும் அது மட்டுமல்ல, பணி என்று பாராமல் குளிர் என்று பாராமல் நம்ம நாடகத்தை இருந்த ரசி பொதுமக்களும் இவர்களை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த முக தங்க முகமாகிய உங்கள் முன்னோர்களை கலைத்து நோடு எழுஞ்சுக்கு எதிர்கணியாக நின்று, அதாவது இந்த முத்துமாரியம்மன் கோபுரம் எவ்வாறு ஓங்கி வளருதோ அவ்வாறு வளர்ந்து ஒரு அமோஜயம்.